வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் என்ன சமையல் செய்ய போகிறோம் சொன்னால், கருணக்கிழங்குல ஒரு பிரண்டல் செய்ய போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் உறவுகளே, தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு நன்றிகள். அதே போல் புதுசாக எங்களோட வீடியோவை பார்க்குற உறவுகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். அது ஒரு விதத்தில் எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு மீண்டும் மீண்டும் தேவை. நன்றி, வணக்கம். சட்டிக்கிழங்கு பிரண்டல் இப்போ எல்லாருக்குமே பிடிக்கும். கூடுதலாக இப்போ எல்லா விசேஷ பாட்டியலையும் சைவ கறிகளில் சட்டிக்கிழங்கு பிரண்டலை இருக்கும். சட்டிக்கிழங்கு வந்து இப்போ வந்து பன்னீருக்கு பதிலாக சட்டிக்கிழங்கு கூடுதலாக ஃபேமஸ் ஆகிட்டுது பாட்டியலில். இலகுவான முறை தான், எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மரக்கறி. நீங்களும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எப்படி சாப்பிடணும். இது நாங்கள் வந்து சட்டிக்கிழங்கை வேண்டி க்ளீன் பண்ணி பொரிக்கிறதுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சட்டிக்கரண கிழங்கு வந்து ஒன்று பொரித்து வைக்கணும், இல்லைன்னா அவிச்சு வைக்கணும். பொரித்து வைக்கிறது டேஸ்ட் கூட. எண்ணெய் ஒத்துக்கொள்ளாதாக்கள் அவிச்சு வைக்கலாம். இன்றைக்கு பொரித்து வைக்க போகிறோம், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமெண்டு. சும்மா அப்படியே நேரம் பொரிக்காமல் அவிக்காமல் வச்சோம்னு சொன்னால் ஒரு சுனத்தன்மை இருக்குது. அப்போ அது வந்து நாங்கள் சாப்பிடும்போது தொண்டையில் வந்து ஒரு கடிக்கிற தன்மை மாதிரி இருக்கும். அப்படியே பொரித்து வைக்கணும், அவிச்சு வைக்கணும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த பதம் ஓகே பொரிஞ்சிட்டுது. இந்த பதம் இறக்கணும்னு சொன்னால் குழம்புக்கு நல்லா இருக்கும். குழம்பு அதை அவிஞ்சு வரைக்கும் அந்த மசாலாக்களெல்லாம் இந்த கிழங்குல சிவரும். பொரிஞ்சாண்டு பார்க்குறதுக்கு நீங்கள் இப்படி கிள்ளி போட்டு பார்த்தீங்கன்னாலும் அது கலகலன்ற செய்து வரும். பாருங்கள், சட்டிக்கிழங்கு கிழங்கு பொரியல் வந்து நாங்கள் வந்து கிழங்கு சின்ன சின்ன பீஸாக வட்டி அப்படியே போட்டு பொரித்து நாங்கள் எண்ணெய் உப்போ மஞ்சள் தூளோ மிளகாத்தூளோ ஒன்றும் சேர்க்கையில் அதனுடைய குழம்புக்கெல்லாம் அந்த உப்பு தேவையான அளவு போடணும். பாருங்கள், எண்ணெய் சூடாக வரைட்டு இப்போ நாங்கள் தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு முதல்ல வந்து நாங்கள் ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணியில் ஒரு சின்ன துண்டு கருவாப்பட்டை, 2 கிராம்பு அதை முதல் போடுவோம். எண்ணெய்க்குள்ள பெருஞ்சீரகம் சேர்ப்போம், கடுகு சேர்ப்போம், 2 காஞ்ச மிளகாய் சேர்ப்போம். கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிங்கன்னா அதை வந்து சேர்ப்போம். நேற்று தமிழ் கடையில் வந்து பிங்க் ஒன்னியன் 4 கிலோ பேக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தான். பாருங்கள், இதில் வந்து 2 வெங்காயம் போட்டோம். அதில் இது பிங்க் ஒன்னியன், ஒரு பிங்க் ஒன்னியன் கிடக்குது. மற்றது வந்து பாருங்கள் ஒயிட் ஒன்னியன். எப்படி ஏமாத்துறாங்க எல்லாமே. எங்கே தான் நம்பிக்கை வேண்டு வந்து தெரியாங்க. எல்லாத்துலேயுமே கலப்படம் தான். நாங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த தாளிதத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்ப்போம். வெங்காயம் தாளிதங்கள் எல்லாம் சேர்ந்து வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள கட் பண்ணி வச்சுருந்தா வெள்ளைப்பூடி சேர்ப்போம். வெள்ளைப்பூடை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கிறோம். ஒரு தக்காளியை சின்ன சின்ன கட் பண்ணி போட்டு இதில் சேர்ப்போம். பிரண்டல் கறிக்கு தக்காளி போட்டால் கொஞ்சம் கறி வந்து நல்லாயிருக்கும். பிரண்டல் கறிக்கு தக்காளி சேர்த்துக்கிறது நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறேன், தேவையான அளவு எப்படின்னா கறி பவுடர் சேர்ப்போம். மூண்டு தேக்கரண்டி போட்டுக்கிறோம். 1 கிலோ கிழங்கு. என்ன சொல்கிறேன், பிரட்டி விட்டுட்டு திரும்ப நாங்கள் இதில் புளி சேர்க்கணும். கரைச்சி வச்சுருந்தா பழப்புளியை சேர்க்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். பொரிச்சு வச்சபடியா நிறைய தண்ணி தேவை. அதனுடைய பார்த்து தண்ணி சேர்ப்போம். தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம். கருணக்கிழங்கு பொரியலை குழம்புக்கு சேர்ப்போம். குழம்பு ஒரு கொதி வந்து கொதித்து வர நாங்கள் கருணக்கிழங்கு பொரியலை சேர்க்கலாம். குழம்புக்குள்ள சேர்த்து அவிய விடுவோம். அதுக்கு குழம்பு கொதித்து நல்லா எண்ணெய் சுரந்து வர தேவையான அளவு உப்பு அளவையும் பார்த்துட்டு அடுப்பை பண்ணி வேண்டியதான். அவ்வளோதான் மேலே ஈஸியான முறை, சுவையான கறி. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வெந்துங்கிறது.
பாருங்கள், ஏற்கனவே பொரிச்ச கிழங்கு தானே, வெந்துட்டுது, கறி ரெடி ஆகிட்டுது. நாங்கள் இப்போ இறக்க போகிறோம். அதுக்கு தான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்ப்போம். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டு இறக்க போகிறோம். உரைப்பு வந்து எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டுக்கிறோம். எங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் பொரித்து வச்ச வழியாக கொஞ்சம் உரைப்பு கூட போடலாம். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம் உரைப்புகளை. ஓகே உறவுகளே, அடுப்பு ஓப்பன் பண்ணி விட போகிறோம். சுவையான கருணைக்கிழங்கு பிரட்டல் ரெடி. இலவான முறை தான். நீங்களும் பொரித்து போட்டு வைக்கிறது, எண்ணெயில் பொரித்து வைக்கிறது நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். நாங்கள் செய்கிற முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். சுவை என்பது அளவற்றது. நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.